இன்னைக்கு இயேசுவை தேடக்கூடிய ஒரு கூட்டத்தில் பின்பற்றக்கூடியவர்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். ஒரு கூட்டம் இயேசுவை வெளியிருந்து உள்ளே வர்ற வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, வனாந்தரத்திலே உன்னை நயங்காட்டி அழைத்தேன் அப்படிம்பார். வனாந்தரத்தில் நயங்காட்டி அழைக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காஸ்பல் கேட்கிற காலகட்டம் வரைக்கும், சுவிசேஷம் கேட்கிற காலகட்டம் வரைக்கும், இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றவங்க நான் உங்களுக்கு சொல்றேன், பைபிள்ல சொல்ற சுவிசேஷத்தை நான் சொல்லல. பைபிள்ல சொல்ற சுவிசேஷம் வேற, அது வேற விதமா தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய சுவிசேஷத்துல பைபிள்ல இன்னைக்கு சொல்ற எந்த இடத்துலயாவது இயேசு உங்களுடைய சிலுவை சுமக்க உங்களை கூப்பிடுகிறார், அவரோடு கூட பாடு சகிக்க உங்களை அழைக்கிறார், நீங்கள் அவரோடு கூட உபத்திரவத்தை சந்தித்தீர்களானால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள், இதோ அவர் சிலுவையை சுமக்கிறதுக்கு யார் அப்படின்னு கூப்பிட்டாங்களா அவங்கள? ஒரே ஒரு காஸ்பல்ல கூப்பிட்டுருக்காங்களா அவங்கள? இல்லையா? எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு சிலுவையை சுமக்கிறவர்கள் எங்கே கூப்பிட்டாங்களா அவங்கள? கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டாங்க? ஓபனர் மினிஸ்ட்ரியில் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? இயேசு சுகமளிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு அது கொடுக்கிறார், இயேசு இது கொடுக்கிறார், அப்படி கொடுக்கிறார், இப்படி கொடுக்கிறார். ரோட்ல போயிட்டு உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? நமக்கெல்லாம் கேட்கும் போது பயங்கரமா இருந்துச்சு. இயேசு கிட்ட போனா சூப்பரா எல்லாம் போலாம்பா, செமையா இருந்துச்சுப்பா அப்படின்னு வந்தா நமக்கு 10 பேர் அடையாளம் வேற சொன்னா, நட்சத்திரம் செமையா இருந்துச்சு, மிகுந்த சந்தோஷம். அவர் ஒருத்தர் சாட்சியம் சொல்றாரு, ஆண்டவனுக்கு எல்லாம் உண்மை, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எதுவுமே பொய் இல்லை, இதுல எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் இது எல்லாம் நட்சத்திரம், இதெல்லாம் நட்சத்திரம் தான். இயேசு கிட்ட வந்து சேர்றதுக்கு உங்களுக்கான வழி இது. இதுல யாரும் இங்க பொய் சொல்லியும் கூப்பிடல. இயேசு சுகமளிக்கிற தேவன் தான், இயேசு விடுதலையாக்குற தேவன் தான், இயேசு ஆசீர்வதிக்கிற தேவன் தான், எந்த மாற்று கருத்தும் அல்ல. இது ரூட், இதுதான் நட்சத்திரம், இதுதான் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், இதான் போஸ்டர்ல இருக்கு. நம்மளை வர வைக்கிறதுக்கு ஒரு நட்சத்திரம் தேவைப்படுகிறது. ஆனால் நட்சத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம் இயேசுவை பார்த்தால் இன்னும் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள வந்து எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள்? வெளியிருந்து வரும்போது இருந்த சந்தோஷம் இப்ப இருக்கா?